ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கேன். காய்கறி எல்லாம் கொஞ்சம் பறிக்க போகிறேன். நியூ இயர்க்கு நான் வீடியோ போடாமல் விட்டுட்டேன், கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால போட முடியலை. அதனால் எல்லாருக்கும் இப்போ ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேங்க. இந்த தடவை நம்ம மாடி தோட்டத்தில் செடியெல்லாம் செம்ம செழுமையாக, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செம்ம செழுமையாக சூப்பராக அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்குது. காய்கறியெல்லாம் நல்ல பெரிய சைஸில் சூப்பராக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. செடிகளும் நல்ல வளர்ச்சி, க்ரோத் சூப்பராக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இருக்கிற வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இப்போ 1 இயராக நான் காய்கறி வேஸ்டெல்லாம் வச்சு வீட்டிலேயே கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். அதுதான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். செம்ம வளர்ச்சியாக இருக்குங்க. அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. சூப்பராக இருக்குது. நிறைய காய்கறி இருக்குது. சாப்பிட முடியாத அளவுக்கு எங்களுக்கு காய்கறி கிடைச்சிட்டே இருக்குது. இப்போ இந்த வீடியோலாம் கொஞ்சம் முன்னாடி எடுத்தது தான், 1 மந்த் முன்னாடி எடுத்தது தான். தக்காளி செடியெலாம் பாருங்கள் எவ்வளோ செழுமையாக இருக்குன்ட்டு. நான் ஒரு 30 தக்காளி செடி போல் நட்டிருக்கேன். நாற்று விட்டு தான் எடுத்து வச்சேன். காய்கறியும் இந்த முறை சைஸும் பெருசாக கிடைக்கிது. தக்காளிக்கு இந்த உரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மற்ற காய்கறிகளும் காலிஃப்ளவர், பீட்ரூட் எல்லாமே பரவாயில்ல, நல்லா விளைஞ்சிருக்கு. இந்த செடியில் பாருங்கள் கொத்து கொத்தா எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே நாட்டு தக்காளி தாங்க. இந்த இந்த தக்காளி நாற்று பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் ஒரு தக்காளி அழுகி இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து மண்ணில் புழிஞ்சு விட்டு வச்சுருந்தேன். அது நாற்று அப்படியே முளைச்சி வந்திருந்தது. அதிலிருந்து தான் இந்த செடியெல்லாம் உற்பத்தி பண்ணியிருக்கேன். விதை கூட நான் பைசா போட்டு வாங்கலை. சூப்பராக வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒரு 4 மாதமாகவே நல்ல காய்கறி, நிறைய காய்கறி வீட்டுக்கு கிடைச்சிது. தக்காளி பார்த்திங்கன்னா இந்த முறை இப்போ இந்த ஆடிப்பட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணணும் தான். இந்த தடவை தக்காளி சைஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பெருசாக தக்காளி காய்ச்சதில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம மாடி தோட்டத்தில். இப்போ தான் பெரிய பெரிய தக்காளியெல்லாம் காய்ச்சிருக்கு. குடமிளகாவும் நல்ல பெரிய சைஸில் இருக்குது. காலிஃப்ளவரும் நான் இந்த முறை ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. காலிஃப்ளவர் நல்ல பெரிய சைஸில் இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற பூ மாதிரி கிட்டத்தட்ட 2 பங்கு பெரிய சைஸாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உரம் மக்கறதுக்கு இந்த இந்த முறையெல்லாம் ஒரு 3 மந்த்ஸாக நல்ல மழை பெஞ்சதுனால சீக்கிரமாக மக்கிக்கிச்சு உரம் கூட. இதுக்கு முன்னாடிலாம் சம்மரில் உரம் அவ்வளவு சீக்கிரமாக மக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த லேசான தூறல் வருது பார்த்திங்களா, அப்போ நான் அந்த கம்போஸ்ட் உரத்தை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாதிரி இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி அந்த மலையில் நனைய விடும்போது அந்த மலையில் இருக்கிற அந்த நைட்ரஜன் சத்தெல்லாம் மண்ணுக்கு இறங்கி நல்லா ரிசல்ட்டு கொடுத்துச்சு. நாம் ஹோஸ் போட்டு போர் வாட்டர் தெளிக்கிறதுக்கு பதிலாக மழை தண்ணி போடும்போது அதோட அந்த மக்கற தன்மை சீக்கிரம் நல்லா இருக்குது. கத்திரிக்காய் செடியும் பாருங்கள் நல்லா செழுமையாக இருக்குது. இப்போ வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்ருக்கேன். தக்காளியே ஒரு 2 கிலோ தக்காளிக்கு மேலே இருக்கும். இப்போ இன்றைக்கி கத்திரிக்காய் 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். இந்த முறை மாடி தோட்டத்தில் நான் குடமிளகா செடி கூட 5 செடி வச்சுருக்கேங்க. குடமிளகாயும் இந்த கம்போஸ்ட் உரம் கொடுக்கறதுனால சைஸ் நல்லா பெருசாக இருக்குது. நிறைய காய்கள் கொடுத்துச்சு. இந்த குடமிளகாவை வச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். அந்த வாசனையே செம்மையாக இருக்கும். சில்லி பரோட்டா, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு குடமிளகாய் யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் குடமிளகா ரைஸும் செஞ்சுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த குடமிளகாவை வச்சு நான் குருமா கூட வைப்பேன், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு. அதுவும் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டு பூனை பாருங்கள், நம்ம மாடிக்கு போனோம் அப்படின்னா நம்ம பின்னாடியே வந்துடும். அங்கே நம்ம காய்கறி பறிக்கிறது, மற்ற வேலை எந்த வேலை செய்யனாலும் கூடவே இருக்கும். என்ன வேணும்? இப்போ தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் இருந்ததை பறித்து வச்சுட்டேங்க. அடுத்தது வாங்க உங்களுக்கு காலிஃப்ளவரை காமிக்கிறேன். நான் மாடி தோட்டம் ஆரம்பித்த புதுசில் காலிஃப்ளவர் ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ 7 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் காலிஃப்ளவர் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு. கூடவே முட்டைகோஸ் விதை, நூக்கல் விதையெல்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் முளைக்கவே இல்லைங்க, என்னன்னு தெரியலை. அப்புறம் விட்டுட்டேன். காலிஃப்ளவர் மட்டும் சரி இதை வளர்த்திக்கலாம் அப்படின்ட்டு பெரிய க்ரோ பேக்கில் ஒரு 4 செடி தான் வளர்க்க முடியுது. நல்லா பெருசாக வருது. காலிஃப்ளவர் சைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. பெரிய சைஸ், மெகா சைஸில் இருக்குது. இப்போ அடுத்து கொஞ்சம் பீட்ரூட் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். அவன் தான் இனிமேல் பெருசாகாதுன்னு நினைக்கிறேன். இந்த இலையையும் சேர்த்து நம்ம சமைக்கிறதுக்கு, பீட்ரூட் பொரியல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இலையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ண வேணாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1.5 கிலோ இருக்கும். பீட்ரூட் எல்லாம் இருந்தது எல்லாம் பறிச்சிட்டேன். இதில் இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்டில் இருக்கிற இந்த காஞ்ச இலை இதை எல்லாத்தையும் இங்கேயே ரிமூவ் பண்ணி நான் கம்போஸ்ட்டு ரெடி பண்ணுறோம்ல, அங்கேயே வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்துகிட்டு போவேன் வீட்டுக்கு.
பீட்ரூட்டு அறுவடை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது நல்லா விளைஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ அந்த காலிஃப்ளவரோட செடி இருக்குது இல்லைங்களா, லீஃபு, அதை வந்து எடுத்துகிட்டு போய் மக்கறதுல போட்டுக்கலாம். பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த காலிஃப்ளவர் லீஃபெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம், நல்லா மக்கிடும். அந்த தண்டை மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு மேலே மண்ணை தூவி விட்டுட்டோம் அப்படின்னா, நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து மக்கி எருவாயிடும். சூப்பரான கம்போஸ்ட்டு, சத்து நிறைய செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய கம்போஸ்ட்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி டெய்லி வீட்டில் சேர்கிற இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட் எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு 4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பழசு வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்லாம் போட்டு மண்ணை தூவி வச்சு மக்க வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பப்போ தண்ணி தெளித்து விடணும். புளிச்ச மோர் இருந்து அப்பப்போ தெளித்து விட்டோம்னாலும் நல்லா மக்கி சீக்கிரமாக எரு கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம காய்கறி வேஸ்ட்டை வச்சு எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டேன். காய்கறி இருந்ததெல்லாம் அறுவடை பண்ணியும் காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்மளை அத்தாஸ் உலகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் கொடுத்து அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.